ரேபிஸ்ட் சீமான் அப்படிங்கிற பட்டத்தை கூடிய விரைவில் சீமான் அவர்கள் வாங்கிக் கொள்வார். இப்படிதாங்க என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சா அந்த அப்பா கடிதம் அப்படிதான் எழுதிருக்கு. சும்மாவே இருக்க மாட்டான், சும்மா கூட தூக்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் வேணான்னு சொன்னாலும் விட மாட்டான் அப்படின்லாம் எழுதிருக்குது. அதனால இதற்கு இருக்கு கொடுத்துருக்காங்களே லிட்டர்ல. பட் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவர் அந்த மாதவிடாய் சமயத்தில் என்ன விருப்பம் இல்லாம என்னை கட்டாயப்படுத்தினது வந்து ரேப் கேஸே போடலாம். நியாயமாக பார்த்தால், அதாவது சாட்டை துரைமுருகனின் ஆசை கூடிய விரைவில் நிறைவேறுங்கிற மாதிரி சீமான் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு இப்ப இருக்கிற நீலாங்கரை வீட்டுக்கு சாட்டை துரைமுருகன் பால் கச்சிடுவார். உண்மையிலேயே சீமானோடைய ஒரு வீடியோ இருக்குது, கண்டென்ட் வீடியோ. அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது இப்ப அந்த போன்ல தான் இந்த வீடியோ வந்துச்சு. அப்ப நான் அந்த ஆள் அதை வச்சு கூட மிரட்டி இருக்கலாம்ல, இதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்ப இந்த வீடியோ அந்த வீடியோ வச்சுதான் சாட்டை துரைமுருகன் சீமானை மிரட்டி இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சாட்டை துரைமுருகன் பதவி ஏற்பார். அப்ப திரு சீமானவர்கள் சிக்கினதுல முதல்ல சந்தோஷப்படுறது சாட்டை துரைமுருகன் கண்டிப்பா இருக்கும். அவன் பின்னாடி இன்னும் விஜயலட்சுமியை கூட நாளைக்கு பேக் ஃபயர் ஆயிராமா, நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருமா அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து அவர் இந்த கேட்ல இருந்து இவரை தூக்கிட்டு காரு கிட்ட போற வரைக்கும் அவர் கம்முன்னு இருக்காரு. அந்த காருக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அவருடைய கை வந்து கன்னு கிட்ட போகுது நிறைய தடவை. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் அங்கேயே நின்றுக்கிட்டு நவுறாம உள்ள ஆளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு கையை பிடிச்சிருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில கன்னை எடுத்து அவன் பாட்டுக்கு ஃபயர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாருக்கு பதில் சொல்றது? இந்த மாதிரி ஏஜ்டு எக்ஸர்வீஸ்மேனுங்கிறப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வரவங்க சஃபாரி போட்டிருக்கவங்க இந்த கன் வச்சிருப்பாங்க. ஓகே, இது இவங்களுக்கு மட்டும் இந்த கன் வச்சிருந்தா மட்டும் அவங்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் ரூபா. அப்பா 10 பேர் இருக்கான் சீமானுக்கு. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுல இன்னைக்கு ஒரே கலைபரமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த காவலாளி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. கொலை வழக்கெல்லாம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. என்ன நடக்குது சார் நாம் தமிழர் கட்சியில? சார் ஆக்சுவலாக வந்து அது காவல்துறையோடைய இயல்பான நடவடிக்கைக்குரியது. அதாவது இவர் மேலே வந்து இப்போ அவருடைய பேட்டியில் பேசுகிறப்ப கூட இது வந்து திமுக வந்து அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியை கக்குது, நாளைக்கு நான் பெரியார் அடித்ததை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் திமுக திணறிக்கிட்டு இருக்கு, உடனே நாளைக்கு என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த பொம்பளையை கொண்டாந்து நிப்பாட்டிடுறது. அவரே அவர் வாயால் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. 10 வருஷமா நாளைக்கு ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருந்தப்போ இந்த பொம்பளை கேஸே வரல, நீங்கள் மட்டும் அதுக்கப்புறம் தான் வருது அப்படிங்கிறாரு. இதே வாயால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. இதில் மட்டும் இவ்வளோ வேகம் காட்டுறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் காட்டினீங்களா, இதே நாளைக்கு பொள்ளாச்சி வழக்கில் காட்டினீங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? பூரா பாலியல் வழக்கை அவரே அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ நீங்கள் பாலியல் குற்றவாளிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற வழக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாடு அரசு இவ்வளோ துரிதப்படுத்துறீங்களான்னு கேட்கல. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் செயல்பட்டியாரா, இதுக்கு மட்டும் எதுக்குடா வர அப்படின்னா நீங்களும் பாலியல் குற்றவாளிங்கிறத ஏத்துக்கிறீங்க. கடந்த 10 வருடமாக அதிமுகவை நீங்கள் விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியை சிறந்த முதலமைச்சர்னு நீங்க நாளைக்கு அவரை பறைசாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா, விஜயலட்சுமி வழக்கில் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருந்ததுனால தான் அதிமுகவுக்கு நீங்க ஜிங்ஜாக் அடிக்கிறீங்க. இன்னைக்கும் அவங்களுடைய உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுக்கறது, அதிமுகவை எந்த இடத்துலையும் விமர்சனத்துக்குள்ளாரே கொண்டுட்டு வராம நாளைக்கு உங்களுடைய, அவங்களும் திராவிட கட்சி தான், உங்களோட தமிழ் தேசியங்கிறப்ப நீங்க திமுகவை திட்டுறவங்க அதிமுகவை திட்டாம இருக்கிறது காரணம் விஜயலட்சுமி வழக்க அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கையாளலை. திமுகவை பொறுத்த வரைக்குமே முன்ன வந்து வீரலட்சுமியோட சேர்ந்து விஜயலட்சுமி வந்து வழக்கு கொடுத்தப்ப திமுக அதை கொஞ்சம் கையில எடுத்தாங்க. சார் பொலிட்டிக்கலி என்ன என்னை ஏத்து அடிக்கிறவனுக்கு நேரம் கிடைக்கிறப்ப வச்சு சாத்துவேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, நான் பிஜேபியில இருந்தேன், திமுக வச்சு சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு உண்மையிலேயே நாளைக்கு என்கிட்ட அவங்களுக்கு வேற எந்த விஷயமும் கிடைக்காம இருந்துச்சு, என் காரு விபத்துக்கு உள்ளானதுக்கு நாளைக்கு என் மேலேயே கேச போட்டு இடத்துக்கு உள்ள வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பாயிண்ட், எதுலடா நீ தாடிக்கிட்டே இருப்பாங்க,
கரெக்டா மாட்டினா அடிச்சு இது இதுல கூட இப்ப திமுக எதுவும் பண்ணலையே சார். இப்ப நீதிமன்றம் அதுதான் நான் சொல்றேன். கேட்டாரு. ஒருவேளை இருந்தாலும் தவறு இல்லைங்கிற அரசியல்ல இது சகஜம். பேசுறப்ப வாய்க்கு வந்ததை பேசுறப்ப நாளைக்கு உன்னைய முதலமைச்சர் ஆகணும்னு கேக்குறியா? இப்ப நீ சிஎம் ஆயிட்டா மட்டும் சும்மா இருப்பியா? நீ ஒன்னும் இல்லாம இருந்தப்ப 4 பேர் 5 பேர் பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. உன்னை முதலமைச்சர் ஆக்குனா நாளைக்கு இங்க நீ ரெட் லைட் ஏரியாவை கூட நீ சட்டப்பூர்வமாக்கிற பாம்பே மாரி. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கிறப்ப அரசியலில் உங்களுக்கு சமாளிக்க முடியாம ஆளுங்கட்சி இருக்கிறப்ப நாளைக்கு உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் அது பிளான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா அப்பதான் நான் தான் சொன்னேன்ல, முன்னாடி வந்து வேகமா பேனா சிலையை வைடா நான் உடப்பட்டேன் அவருக்கு 4 ஊட்டிக்கு ஏறுறாரு, பின்னாடியே ஸ்பெஷல் டிவி ஏறின அடுத்த நிமிஷம் அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல நானும் ஸ்டாலினும் இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க எங்களுக்குள்ளார பங்காளி சண்டை அப்படின்னு அப்படியே சரண்டர் ஆகுறாரு. அப்ப அந்த பின்வாங்குறாரு. உடனே நாளைக்கு சாட்டை துரைமுருகன் மற்ற வீடியோக்கள்ல விஜயலட்சுமி வந்து இந்த மாநிலத்தில் போய் அந்த நடிகர் கூட தொடர்பில் இருந்து அவர்கிட்ட இவ்வளோ பணம் மிரட்டி வாங்கிச்சு, இந்த மாநிலத்தில் போய் இந்த நடிகர்கிட்ட இதே மாதிரி பண்ணுச்சுன்னு இவங்களை வேற மாதிரி பிராண்டிங் பண்ணாலே வீரலட்சுமி கஸ்டடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு இவன் போய் காப்பாற்றிட்டு வரான். யாரு? சாட்டை. ஆமா, அவரே அந்த ஆடியோல சொல்றாருல, நைட்டு திடீர்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப எனக்கு இந்த பிரச்சனை இந்த காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப அவுட்டர்ல இருந்தாங்க, நான் உடனே போய் அங்க அவங்கள மீட்டுட்டு வந்ததெல்லாம் இல்ல, இவர் சீமானை விட்டு மாமா பேசுறேன்டி தங்கம் அப்படின்னு பிட்ட போட வச்சு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ வீரலட்சுமி கஸ்டடியில இருந்தா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லி அதுகிட்ட பிரச்சனையை பண்ண வச்சு சாட்டை துரைமுருகனை வச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நைட்டோட நைட்டா 1:30-2 மணிக்கு நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்ச. இப்ப நீதிபதிகளுடைய கருத்தே அதான். அவங்களுக்கு கொலை மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் இருந்ததுனால கட்டாயப்படுத்தப்பட்டதுனால நாளைக்கு வழக்கை பின்வாங்கியிருக்காங்கிறதுனால தான் வழக்கையே நாளைக்கு காவல்துறையிலேருந்து பின்வாங்கினாலும் நீதிமன்றத்தின் விசாரணையை தடுக்க முடியாதுன்ட்டாரு நீதிபதி. ஓகே, இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய டைரக்ஷன் என்ன போலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை தான் பண்ணுறாங்க சார். ஒரு சம்மன் கொடுத்த உடனே போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்த டேட்லையும் அந்த டைம்லையும் ஆஜராகணுங்கிறது சட்டப்படி. பட் போலீஸ்ட்டு நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஒரு வேளை எனக்கு இன்னைக்கு வாங்கன்னா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, நான் நாளைக்கு வரேன், இல்லை ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன்னா அவங்க அது ரைட்டுன்னு சொல்லிட்டு சம்மனை ரிசீவ் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் வரப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு முடிச்சிருவாங்க. இவர் ஒரு சம்மனுக்கும் 15-20 நாள் குறைஞ்சது நாளைக்கு அவகாசம் கொடுப்பாங்க. இவர் முதல் சம்மனுக்கு ஆஜராகலை, இது 2வது சம்மன். எனக்கு 3 சம்மன் வரைக்கும் தான் நாளைக்கு ஹோல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேலே ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆரை போட்டு தூக்கிடுவாங்க. இது வந்து லீகல் ப்ரொசீஜர். இல்ல இப்ப இன்னைக்கு வந்து ஆஜராகிறதுக்கு நாளைக்கு உடனே வந்து நாளைக்கு 11 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டிருக்காங்கல்ல சார். எப்பயுமே சொல்றதுதான், உங்களுக்கு சம்மன் எதுக்கு சும்மா கொடுக்குறாங்களா? என் வீட்டுல கறி இருந்து வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிட்டு போன்னு சொல்றதுக்காக சம்மன் கொடுக்குறாங்க. விசாரணைக்கு அழைக்கப்படுகிறீங்க 7 மணி நேரம். நாளைக்கு இங்க இருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அதிகாரிகள் பெங்களூர் போய் அந்த அம்மா இங்க வந்தா நாளைக்கு அந்த அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதிகாரிகள் பெங்களூர் போய் 7 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க விஜயலட்சுமி கிட்ட. அவங்களுடைய விசாரணையோடைய கருத்துக்களை எடுத்துட்டு வந்து இங்கே இவர்கிட்ட நாளைக்கு கவுண்டர் என்கொயரி பண்றதுக்காக அவரை வர சொல்றாங்க. வர சொல்றவங்க நாளைக்கு இப்ப நீங்க இத்தனை மணிக்கு வரேன், இல்லை இப்ப இத்தனாம் தேதி வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். சிம்பிள் லாஜிக். சம்மன் ஒருத்தவங்ககிட்ட கொடுக்க போறப்ப ஒருவேளை நான் வீட்டுல இல்லை, சம்மன் சீமான் இப்ப இல்லைங்கிறாரு, கிருஷ்ணகிரியில இருக்கேங்கிறாரு, இப்ப நான் அவர் இல்லைங்க ஆனா சம்மன் அவர் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப சம்பந்தப்பட்டவங்க கையொப்பம் இட்டு வாங்கணும் சம்மனை. நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இப்போ பூட்டி இருக்க வீடா இருக்கிறப்ப பட்சத்தில் அவங்க கேட்ல ஒட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்தா நாளைக்கு போலீஸ் வந்து இது வந்து சட்டப்படி அவர்கள் ஒட்டினதை போட்டோ எடுத்து கோர்ட்ல சமர்ப்பிக்கணும். ஆமா, அது அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய ரூல்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல போய் கேட்ல நாளைக்கு போனோடனே இந்த மாதிரி சம்மன் அவர்கிட்ட கேட்கறாங்க, இல்லைன்னொன்னே அவங்க உடனே கம்மு வச்சு ஒட்டிட்டு வந்துடுறாங்க. ஒட்டினதை இவர்கள் உடனே நாளைக்கு அந்த அம்மா போய் நாளைக்கு கிழிக்க சொல்றாங்க. அதை வந்து சட்டப்படி வந்து அதை அவங்களே வந்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் வந்து கிளிக்கட்டுமான்னு கேட்கறான். ஆமா, அதை உடனே இந்த அம்மா டிரைவரை விட்டு ஏதாவது கிழிக்க சொல்றாங்க. கிழிச்சதுமே காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிறப்பயே கிழிச்சிருக்கிறாங்க. இதனால நாளைக்கு ஆய்வாளர் கோவப்படுறாங்க. ஓகே, இது ஜென்ரலா. பட் ஆய்வாளர் திரும்பி வரப்ப அவர் வந்து கேட்டுக்கிட்ட இன்னும் அவர் ரஃபாவும் வரல, உடைக்கல, அடிக்கல, அதெல்லாம் செய்யல. தாப்பால திறக்கிறாரு, கேட் லாக் ஆயிருக்கு, தட்டிட்டு நிக்கிறாரு. கதவை திறந்துட்டு உள்ள போறப்ப அந்த செக்யூரிட்டி வந்து குறுக்க நிக்கிறப்ப இவர் உள்ள போகிறத ட்ரை பண்றப்போ அவன் நெஞ்சில வச்சு பின்னாடி கையை தள்ளுறான். நல்லா தெரியுது கேமரால. அரசு அதிகாரி மேல கை வைப்பது முதல்ல ரைட்டா அப்படிங்கிறது முதன்மையான விஷயம். அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தால் யாரா இருந்தாலும் சரி, ஒரு அமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியும், எஃப்ஐஆர் பதிய முடியும். நீங்க ஒரு மினிஸ்டரா இருந்தா கூட நீங்க எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறப்ப நாளைக்கு உங்கள் மேல் வழக்கு பதிவு செய்ய முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை நாளைக்கு அவர் சட்ட ரீதியா நாளைக்கு அங்க சம்மன் சர்வ் பண்ண வர்றது அவர் டியூட்டி.
நீங்க அங்க வந்து நீங்க அவர் மேல சட்டையில கை வச்சு நீ வெளியில தள்ளுறாங்கிறப்ப யார் மேலடா கை வைக்கிற, போலீஸ் மேலேயே எப்படி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு பக்கத்துல போறப்பயுமே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அங்க ஒரு மீடியா உள்ள கேமரா எடுத்துட்டு வருது, இன்ஸ்பெக்டர் அந்த பத்திரிகையாளர் நீ வெளியில போன்னு சொல்றப்ப அந்த மூலையில இருந்து திரும்பி அவன் வேகமா வந்து இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி திரும்பி இழுக்கிறான். அப்படி ஆமா, இது மேட்ரு என்ன கூட அப்படின்னு போனாலும் அப்படியே மடக்குறாங்க. ஆமா, ஒரு சாதாரண பார்வை என்னன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா வாடா பாத்துடலாம் அப்படின்னு காமெடிக்கு பேசுற மாதிரி நாளைக்கு நீ எப்படி என் மேல வச்சுக்கலாம், நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் மேனு அதுக்குன்னு நீ என் மேல கை வச்சிருவியா அப்படிங்கிறாரு. பட் ஆனா உண்மையிலே பல பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல, அவங்க எஃப்ஐஆர்ல வந்து துப்பாக்கியை வந்து ஆய்வாளரிடம் காட்டி மிரட்டியதாக ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர். அதுல அவர் ஆனா நான் அதை கெஸ் பண்ணேன் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே வந்து அவர் இந்த கேட்ல இருந்து இவரை தூக்கிட்டு காரு கிட்ட போற வரைக்கும் அவர் கம்முன்னு இருக்காரு. அந்த காருக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அவருடைய கை வந்து கன்னு கிட்ட போகுது நிறைய தடவை. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் அங்கேயே நின்றுக்கிட்டு நவுறாம உள்ள ஆளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு கையை பிடிச்சிருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில கன்னை எடுத்து அவன் பாட்டுக்கு ஃபயர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். யாருக்கு பதில் சொல்றது? நாளைக்கு அவனை கேட்டா நாளைக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸ் போட்டா போட்டுக்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு, என் மேல கை வச்சேன், என்னை அடிச்சா கொன்னேன், நீ நாளைக்கு என்னை மரியாதையாக ஹேண்டில் பண்ணலாம், அதனால நான் ஃபயர் பண்ணேன், நாளைக்கு திமிருக்குன்னு பேசினாங்கன்னா யார் பொறுப்பு இருக்கிறங்கிறப்ப நீங்கள் உள்ளே பார்த்தீங்களான்னு தெரில, ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அவரை பிடிச்சி கன்னை கொடுன்னு சொல்லி கையை எடுக்க வச்சு அந்த கன்னு டிஸ்மேண்டில் ஆகிருக்குது. கையில் எடுக்கிறப்ப அந்த ஸ்ப்ரிங் எல்லாம் கொஞ்சம் வெளில வந்துருக்குது. அப்போ அவர் அதை கையால முயற்சி செஞ்சிருப்பாரா, ஏன்னா இந்த சைடு கேமரா யாரும் வரல, இதெல்லாம் போலீஸ் நிற்கிற சைடு. அதுக்கப்புறம் அந்த டோர் கிட்ட வருது, அந்த டோர் கிட்ட வரப்ப கன்னு எடுத்தப்போ அது டிஸ்மேண்டில் ஆயிருக்குது. இவங்க எடுத்தாத உடனே நாளைக்கு டிஸ்மேண்டில் பண்ணாங்களா இல்லை அது அந்த கைகலப்புனால அது நாளைக்கு டிஸ்மேண்டில் ஆச்சான்னு தெரியல. பட் ஆனால் அவர் எடுக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வாய்ஸ் கேக்குது, கண்ணு கண்ணு ஆமா 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 அப்படிங்கிறப்ப அவர் அதுக்கப்புறம் தான் நாளைக்கு கண்ணை கொடுத்துருங்கிறாரு. நீ அப்படின்னு தான் அந்த அதிகாரி கூட இருக்க அதிகாரி கண்ணை பிடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறத அந்த ஆடியோ கேட்குது. இந்த அம்மா நாளைக்கு அசால்ட்டா வெளியில வந்துட்டு நாளைக்கு வந்து சாரி சார் அப்படின்னா, அதாவது முதல் விஷயம் மன்னிப்பு எதுக்கு கேட்பீங்க, தவறு செய்திருந்தால். அப்ப செய்தது தவறு அப்படிங்கிறத நாளைக்கு கையல்வெளி ஒத்துக்கிறாங்க. அப்ப நாளைக்கு ஒரு அதிகாரிகளை நாளைக்கு நீங்க பிரைவேட் செக்யூரிட்டியை வச்சு, நான் இன்னொன்னு சொல்றேன், இது வந்து அரசாங்கத்தில் வந்து அவங்க கட்டுப்படுத்தணும். இது முதல்ல தவறு அவர்கள் பயன்படுத்துறது. இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இப்ப எப்படி ஒரு மாவட்ட கலெக்டர்னால அரசியல் பிரமுகர்களுக்கோ தொழிலதிபர்களுக்கோ அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கோ நாளைக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கன் லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்களுக்கும் நாளைக்கு நாங்கள் போய் நாட்டுக்கு எல்லைக்காக போராடிட்டு வரோம், இங்கே யாராவது வந்து எங்களை ஏதாவது செஞ்சுருவாங்க, அதனால எங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. பாயிண்ட் ஸ்டிக்கிங்கில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை முன்னுரிமையை வச்சு இவங்க லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு இவங்க அந்த கன்னு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு வைக்காம மற்றவர்கள்ட்ட இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்ட்ட நாளைக்கு அவங்க கிட்ட சம்பளத்துக்கு போகிறது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாளைக்கு ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன், சீமானை அடிக்கிறதுக்கு யாரோ வராங்க அப்படின்னா இந்த கார்டு போய் முன்னாடி நின்றுக்குவான், நீ என்ன தாண்டி தாண்டா, அதான் அவ்வளவுதான், நீ என்ன தாண்டி தாண்டா அவரை தொடணும் அப்படிங்கிறப்ப அப்ப நாளைக்கு அந்த ஆளை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பான். அப்ப இவன் ஃபயர் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னன்னா நீ எனக்கு பிரச்சனை, அந்த நானே தான் பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சிருக்கேன், இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிருக்காரு, அந்த இடத்துல கன் யூஸ் பண்ணலாமா? அதாவது கன்னை வந்து முதல்ல யூஸ், அதாவது லைசன்ஸ்டு கன்னுங்கிறதுனால கேரி பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீ சீமானத்தோட வந்தா அதனால நான் எடுத்து சுட்டேன்னு நீ சொல்ல முடியாது. ஆமா, ஒன்னைய அடிச்சான் ஒன்னைய கொல்ல வந்தான்னா தான் நீ சொல்லணும். அதனாலதான் இவங்க என்ன செய்வாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறப்ப போய் இவங்க போய் தலையை கொடுத்துடுறது. அப்ப இவர்கள் மேல தாக்குதல் நடக்கிறப்ப இவர்கள் எடுத்து ஃபயர் பண்றது, ஜென்ரலா அவங்களுக்கு இதாச்சுன்னு சொல்லி ஃபயர் பண்றது தப்பு. இது முதல்ல சட்டப்படி இவர்கள் வந்து அந்த ஆயுதத்தை மற்றொருவருக்காக பயன்படுத்துவதே நாளைக்கு அதிகார துஷ்பிரயோகம், அதை செய்யக்கூடாது. அது அவங்களோட நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் வந்து அப்படியே மலுப்புறா. அப்படி அவர் வந்து அவரே சொல்றாப்லையே, இல்ல காவல்துறை எங்க காவலாளி தாக்கல, அதற்கு அப்பாற்பட்டு அவர் வந்து இல்ல அண்ணனுக்காக பாதுகாப்பு போட்டா தானே தப்பு, அவர் பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சிருக்காரு, வீட்டுல பெட்ரோல் கொண்டு வீச போறேன்னதுனால நாளைக்கு சும்மா வந்து நின்னாரு, அவர் பாதுகாப்புக்கு தான் கண் வச்சிருக்காரு, அவர் அண்ணன் பாதுகாப்புக்காக, அண்ணன் தான் வீட்லயே இல்லையா. அப்போ உங்களுக்கு சட்டப்படி அந்த துப்பாக்கியை இன்னொரு பாதுகாப்புக்காக பயன்படுத்துவது தவறுன்னு தெரிஞ்சதுனால நீங்க மறுக்கிறீங்க. இதற்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன், அவருக்கு எந்த ஏஜென்சில இருந்து பிரைவேட் ஏஜென்சில இருந்து செக்யூரிட்டி போகுதுன்னு எனக்கு தெரியும். 2 டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சஃபாரி சூட்டு போட்டிருப்பான், ஆனா எல்லாம் கடாமாடு மாதிரி ஜிம்பாய்ஸா இருப்பான். ஆமா, அதெல்லாம் அந்த விஜய் பக்கத்துல பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆயுதம் கிடையாது, வெளியில தள்ளுறது போறது இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஏஜ்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுங்கிறப்ப ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரவங்க சஃபாரி போட்டிருக்கவங்க இந்த கன் வச்சிருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு மட்டும் இந்த கன் வச்சிருந்தா மட்டும் அவங்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் ரூபா. அப்பா 10 பேர் இருக்கான் சீமானுக்கு. சீமான் வீட்டுல சீமான் கூட இப்ப சீமான் அங்க கிருஷ்ணகிரியில இருக்காருன்னா அவரு கூட 6 பேர் இருக்கான். இங்க அவங்க வீட்டுல 2 பேர் இருக்கான். பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்கு ஒரு ஆளு, இந்த அம்மா ஒய்ஃப் வெளில போயிட்டு வந்தா ஒரு ஆளு, வீட்டுல பர்மனண்டா எப்பயுமே 2 பேரு.
நாளைக்கு அவங்க ஒய்ஃப் வெளில போறப்ப அவங்க கூட ஒருத்தர், நாளைக்கு இந்த பக்கத்துல அந்த போலீஸ் பிடிச்சப்ப பாத்தீங்கன்னா 3 கார் நிக்கும் உள்ள. ஆமா கருப்பு கலர் ஃபார்ச்சுனர் சீமான் பயன்படுத்துறது, இனோவா ஐ கிராஸ் அவங்க கைல்வெளியோடது, இன்னொரு வெர்னா கார் ஒன்று நிக்கும் பாருங்க, அது வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றது. பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு, மனைவிக்கும் பாதுகாப்பு. இவர் எங்க போறாரோ அங்க 6 பேரு, 10 பேருக்கு சாமானிய எளிய மனிதன் பாத்துக்கங்க. 10 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபா வெறும் துப்பாக்கி ஏந்திய, அதுவும் பிரைவேட் செக்யூரிட்டிக்கு 10 லட்ச ரூபா. 25 பேர் வீட்டுல வேலை பாக்குறாங்க. அப்பா தோட்டத்துக்கு வேலை பாக்குறது, சமையல் ஆளு, டிரைவருங்க, அது இதுன்னு வீட்டுக்குள்ளார வேலை செய்யற ஆட்கள் மட்டும் 25 பேர். அதுல கார்ட்ஸ் மட்டுமே 10 பேர். எப்படி சார் திரள் நதியில வந்து கட்சி நடத்துறவருக்கு எப்படி இந்த அளவுக்கு அதான் பாதுகாப்பு? திரள் நிதி எப்படி அந்த அளவுக்கு திரள் நிதி அதிகமா வருது? அதை சொல்லுங்க, அதை காட்ட மாட்டாங்க பாருங்க. இப்ப அதான் சொல்றேன்ல, அவன் சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்கிறதையும் கோட் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் சம்பளத்துக்கு அந்த ஆயுதத்தை அப்ப நீ நாளைக்கு காசுக்கு பயன்படுத்துறியா அப்படின்னு பேச்சு வந்துடும். காசுக்கு வேலை செய்யறான்னு சொல்லி காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சீமான் பாதுகாப்பாக தான் இவர் வந்து வேலை செஞ்சாருன்னு சொல்லாம வீட்டுக்காக வந்து நின்னாரு. அவர் உணர்வும் கட்சிக்காரன்றுவாங்க உடனே. ஆமா ரெண்டாவது அவர் மனைவியோட பேட்டி பாத்தீங்களா? ஆமா, அண்ணி மட்டும் தனியா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல சார். 18 வருஷம் அவர் நாளைக்கு எல்லையில பாதுகாப்புக்கு வேலை பார்த்தாரு, காஷ்மீர்ல இருந்தாரு, கன்னியாகுமரியில இருந்தாரு, அதெல்லாம் வேற. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் பணி செய்ய வரப்ப நாளைக்கு தடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதா, அவருக்கு உரிமை இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் செஞ்ச தவறுங்கிறப்ப ஒரு அதிகாரி நாளைக்கு நீ என் நெஞ்சு மேல கை வச்சு தள்ளுவ, நாளைக்கு திரும்பி வந்து என் சட்டையை பிடிப்பா, எந்த இன்ஸ்பெக்டர் சும்மா உட்காந்துருப்பான், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. இன்னொன்னு எனக்கு வந்த தகவல், அவர் பிரவீன் அவருடைய இன்ஸ்பெக்டருங்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து காவல்துறை ஆய்வாளராக இருந்திருக்காரு, ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். 1991 ராஜீவ்காந்தியோடைய வெடிகுண்டு சம்பவம் நடந்ததுல அதுல 16 பேர் இறந்து போனாங்க. அதுல ஒரு ஆய்வாளரும் இறந்து போனார். அவருடைய மகன் தான் இந்த பிரவீன் இன்ஸ்பெக்டருங்கிறாங்க. அப்பா நீ ராஜீவ்காந்தியை கொண்டது நாங்க தாங்கடா அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு மேடையில பேசுனதுக்கு அந்த ஆள் வீட்டுல வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டார். நீங்கள் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுமே அவருக்கு சட்டம் தெரியும், வழக்கறிஞர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. 3வது சம்மன் வரைக்கும் நம்ம புரலாங் பண்ணலாம், இது 2வது சம்மன் தானே, அடுத்த சம்மன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக மேல் பழி போடுவதில் மக்கள் முன்னாடி நான் தான் அவமானப்படுவேன்னு நினைக்கிறீங்க, நீங்க அவமானப்படுவீங்கன்னு நினைக்கிறாரு. பெரியாரை பற்றி விமர்சனம் செய்ததனால் உங்கள் மேல் பதியப்பட்ட 65 வழக்குகள்ல இந்த அளவுக்கு துரிதப்படுத்தி ஒருவேளை கைது நடவடிக்கைக்கு திமுக போயிருந்தா நீங்க ஆளுங்கட்சி மேல சொல்லலாம். நீங்க 15 வருஷமா அந்த பொம்பளைய கூட்டு வந்துடுறீங்க, அந்த பொம்பளைய கூட்டு வந்துடுறீங்கன்னா நாங்க கூட்டு வரலப்பா, நீ கூட்டு வந்து நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தினதுனாலதான் இந்த பிரச்சனை. அவங்க நாளைக்கு 9 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீ தான் சொல்லணும். உனக்கு இன்னைக்கு நாளைக்கு ஆன்வைஸ் பரிசோதனை டெஸ்ட் எடுக்க சொல்லி நீ உயர்நீதிமன்றத்துலேருந்து ஆர்டர் வந்துருக்குது. அடுத்தது உன் லட்சணம், நீ நாளைக்கு ட்ரீட்மெண்ட், உனக்கு நாளைக்கு ரிசல்ட் வரணும். அவங்க மாதவிடாய் காலங்களில் நாளைக்கு நீ எனக்கு தொடர்ச்சியாக செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தேன்னு இப்போ விமென்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்குகள் பதியப்பட்டதுக்கு உன்னை விசாரணைக்கு அதிகாரிகள் கூப்பிட்றப்போ உன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு அவங்க நீதிமன்றத்தில் வாங்கி ஒப்படைக்கணும். விசாரணைக்கும் தீர்ப்புக்கும் வரணும். சரி, நீங்கள் தான் பெரிய தியாகிங்கிறீங்களா, அப்புறம் இந்த வழக்குல இருந்து என்னை விடுவீங்கன்னு ஏன் உயர்நீதிமன்றத்தில் போய் நோட்டீஸ் ஃபைல் பண்ணீங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்டே நாளைக்கு கேட்குறீங்க, நான் தான் கேஸ் போட்டேன் அப்படிங்கிற அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேஸ் போட்ட சாமியா, அந்த அம்மா போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணுங்கன்னு தான் நீ கேஸ் போட்ட. நாளைக்கு பாதிக்கப்பட்ட நானே இல்லை பொய்யா அந்த அம்மா பொய் பேசுதுன்னு வழக்கு போட்டிங்களா? அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த வழக்கில் நாளைக்கு உங்களை விசாரிக்கப்படுறப்ப இதில் ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்குமே ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் பேசுகிறாரு. சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வெளியில் அந்த கெத்தை காட்டிக்காம இது பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தோன்னா ஐயோ இதாயா எண்டு வடிவேலு மாதிரி இதுக்கு மேலே எங்கடா வரணும் அப்படின்னா இதுதாயா எண்டு அப்படின்னு காலை பிடிச்சி கதற மாதிரி அதெல்லாம் அடுத்த நிமிஷம் சரண்டர் ஆயிடுவார். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த தகவல்கள், நீதிபதிகள் ரொம்ப நேர்மையான ஆட்கள். 100% வந்து சீமான் வந்து இதில் தண்டிக்கப்படுவார். அவருக்கு எதிராக தான் வழக்கு பயணிக்குது. ஒன்று விஜயலட்சுமி நாளைக்கு கோர்ட்டில் போய் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இல்லை அப்படி சொன்னா கூட அந்த கேஸ் நிற்கும் அப்படின்னு நீதிபதி தரப்பு சொல்றாங்க. இல்லை, அவர் காவல்துறையில் காவல் நிலையத்திலிருந்து புகார் வாபஸ் வாங்கப்பட்டதுக்கு மட்டும்தான் விசாரணை வந்து இங்கே மேற்கொள்ளும். அது மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க, அதனால அதை வாபஸ் வாங்கினதுனால மட்டும் நான் அதை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீதிபதிகள்கிட்ட கோர்ட்லேயே போய் என்னோட கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லாமல் இருந்தாலும் அவங்க இன்னும் வேகத்தில் தான் இருக்காங்க. தேவர் சீமோனே செருப்பால் அடிப்பண்டா சீமான் அப்படிங்கிற வேகத்திலே அந்த அம்மா இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இவர் தண்டிக்க. இல்லை எப்படி பின்வாங்க மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் பின்வாங்கி போயிடுவாங்க சார். அது ஒரு நடக்கிற விஷயம் தானே சார். பணம் அப்படிங்கிறத விட இவர் மேல வந்து ஒரு அளவு கடந்த பிரியத்திலையும் பைத்தியமா இருக்கிறாங்க. இவர் நல்ல சார்
சரி, அது திட்ட வேண்டியது, அப்புறம் திடீர்னு பணத்தை வாங்கிட்டு பின் வாங்குறது. கரெக்ட் தான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறப்பையும் இவங்க ஒன்றும் பெருசா கொடுக்கல சார். அவங்க ஏன்னா எல்லாத்தையுமே பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுறாங்க. கொடுக்கலங்கிற இவர் கொடுக்கவே இல்லைங்கிறாரு. அவங்க 50,000 கொடுத்ததே பெருசா பேசுறாங்க. 2 மாசம் 50,000 கொடுத்தீங்க, அப்புறம் எங்க கொடுத்தீங்க, இந்த என் ஸ்டேட்மெண்ட் இந்த நம்பர்ல இருந்து தான் போட்டீங்க, இவங்க தான் போட்டாங்கிறப்ப இவங்கெல்லாம் நாளைக்கு பெரிய தொகை கொடுத்துருந்தா சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்நேரம் யாரையோ ஒருத்தனை வச்சு யூடியூப்லயாச்சும் நிப்பாட்டிக்கிட்டு நேற்றுக்கு வந்து நீ இவ்வளோ வாங்கலையா சொல்லு, நீ அப்பயாச்சும் தியாகியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வம்பிழுத்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்களோட அக்காவுக்கு உடம்பு முடியல, மருத்துவ செலவுகள் அப்படி இப்படிங்கிறத கருத்தில் கொண்டா கூட, பட் அவங்க மெயினான விஷயம் இவரை வேணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாள் விட்டுட்டு ஏமாத்திட்டு போனதுக்கும் அவங்க அந்த வழக்கு விசாரணை வந்தப்போ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கோபம் வந்தது காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவங்க மனைவியை வச்சுட்டு கொள்ளையில எவ்வளவு பொம்பளைங்க இருந்தப்ப போய் இவகிட்டயா பழகுவ அப்படின்னு அவங்க கேட்க போறதுலதான் இவங்களுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணி விடுது. அப்புறம் இந்த சாட்டை துரைமுருகன் இந்த அம்மா வந்து விபச்சாரி மாதிரி எல்லா நடிகர்களையும் போய் இப்படிதான் நாளைக்கு பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி பணம் பறிப்பது தான் இவங்க வேலை அப்படின்னு சொன்னப்ப கொஞ்சம் ட்ரிகர் ஆகுறாங்க. ஸோ இவங்க பேசுறப்ப முதல்ல காளியம்மாள் ஒரு தடவை விஜயலட்சுமியை வந்து யாரை நீ எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிற, நாளைக்கு வந்தால் நாக்கு அறுத்துரும் அப்படி இப்படின்னு பேச போக தான் ரொம்ப ட்ரிகர் ஆனாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது செய்கிறப்ப அந்த அம்மா கோவப்படுறாங்க. பட் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத மீறி அவங்க ரொம்ப விகரஸாக வரப்ப இவர் அழகாக கூப்பிட்டு இது நடிக்கண்ணு மாமா தாண்டி பேசுகிறேன் தங்கம், நல்லா இருக்கேடி தங்கம், நான் ஒன்றும் இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச போக அவங்க உடனே டவுன் ஆயிடுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், வீரலட்சுமியோட நாளைக்கு விஜயலட்சுமி இருந்தப்ப கொடுத்த பேட்டிகளுக்கும் ஆனால் ஸ்டேஷனை விட்டு அந்த அம்மா வெளியில் வந்து கொடுத்தப்போ அப்படியே ஆள் ரொம்ப இறங்கி அப்படியே உருகி, ஏன்னா இவன் சாட்டை துரைமுருகன் ஃபோனில் தான் அப்போ இந்த அம்மாட்ட பேசியிருக்காங்க. இவன் போய் அங்கே கஸ்டடியில் மீட்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு ஃபோன் கொடுத்து இவங்க அப்படியே கண்ட்ரோலில் எடுத்துடுறாங்க. கொண்டு போய் பெங்களூரில் வரைக்கும் இவங்க தான் விட்டுட்டு வராங்க. ஸோ பிரச்சனைகள் அதிகமாகிறப்ப இந்த அம்மாவை இவர் தான் கூல் டவுன் பண்ணுறாரு. அந்த அம்மா ஒன்று, நீ இதுக்கு மேலே வாழ போகிறதில்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சு, நீ என்னை பாதிக்க வச்சதுக்கும் என் வாழ்க்கையை கெடுத்ததுக்கும் நீ அனுபவிங்கிற கிரிட்டெல்லாம் அந்த அம்மா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அவர் தண்டிக்கப்படும். இல்லை இப்போ இதில் ஒரு பக்கம், அதாவது திரு சீமானோடைய அன்பை எதிர்பார்க்குதா விஜயலட்சுமி? எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறதா. அந்த அம்மா லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க சார். இவர் வந்து அந்த அம்மாவோட இவர் நெருக்கமானப்ப அந்த அம்மா தான் பீக், இவர் யாருன்னே தெரியாது. ஆமாம், நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து நடிகர் சூர்யாவுக்கு பேரா நடித்தாள், விஜயோட ஜோடி போட்டு நடித்தாள். அந்த டைம்ல அந்த அம்மாவுக்கு மார்க்கெட்டு, எல்லா மொழியிலும் நடித்து கொண்டு இருந்தவங்க. அவங்க சம்பாதிக்கிற திரைப்படங்கள் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க சம்பாதிக்கிற பீரியட்ல அந்த அம்மா சம்பாதிச்ச அவ்வளோ பணத்துக்கும் நாளைக்கு காசுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு நீ போய் நாளைக்கு அந்த அம்மா கூட பழகிட்ட. அதற்கு ஒரு பிரியம் நாளைக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த சில பேர் சொல்லுவாங்க, ஒரு இளமையான காதல் பருவத்தில் நாளைக்கு ஒரு நெருங்கிய ஆணை வந்து எந்த 50-60 வயசில் கூட அதை மறக்க மாட்டாங்கிற மாதிரி அதுக்கு உன்னால் மறக்க முடியல. நாளைக்கு அந்த அளவுக்கு நீங்களும் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பிரியமாக இருந்தால் அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீ ஏதோ பண்ணி வச்சிருக்கிற. அதனால நாளைக்கு அவங்க சார் நீங்கள் எங்கே யோகிதமாக இருந்திருக்குறீங்க. நீங்கள் இதற்கு முன்னாடியே நடுவில் இலங்கை தமிழர் பெண்ணு ஒருத்தவங்க வந்து விடோ ஒருத்தவங்கள கட்டிக்கிறேன்னு சொல்லி இப்போ அவங்க கூட நடுவில் ஒரு டிவியில் பேசியிருக்கிறாங்க. வேற மலேசியாவிலேருந்து நான் தான் அந்த பெண்ணு, என்னைய தான் கட்டிக்கிறேன், ஏமாத்தினாரு, என் வீட்டுக்கார் தவறிட்டாரு, இப்போ நான் வந்து இங்கே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்காங்க. அதுமாரி கயல்விழியுமே வந்து காளிமுத்து அவர்களுடைய 2வது மனைவியோடைய மகள். அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் சொத்து தகராறு வருது. அப்போ வந்து செகண்ட் ஒய்ஃப் வந்து போய் எல்லா இடத்துலையும் இந்த பாருங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தார், பொண்ணை பெற்றுக்கிட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேறாருன்னு திமுகவுக்கு போகிறாங்க. திமுகலையும் நாளைக்கு அவர் அங்கே இருந்ததுனால எதுவும் பேச விருப்பப்படல, அதிமுக போகிறாங்க. சரி அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுகிற, நம்ம கட்சியில் இருந்தவர்கிட்ட எல்லா கட்சி தலைவர்களும் முக்கியமான ஆட்கள் ஒதுங்குறப்ப சீமான் உள்ள வந்து நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் ஒரு மாலும் காம்ப்ளெக்ஸும் அதுக்கப்புறமேல தேனியில் ஒரு 70 ஏக்கர் தென்னந்தோப்பு, இது 2ஐயும் பிரித்து கொடுக்குறாரு காளிமுத்து 2வது ஒய்ஃபுக்குன்னு. அதை அவங்க வந்து அவங்க மக பேரில் தான் எழுதி வைக்கிறாங்க. ஆமாம், இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் 15 வயசு வித்தியாசம். காளியம்மா இவங்க கயல்வெளிக்கும் இவருக்கும் சீமானுக்கும். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் ஏஜ், அவங்க மக சீமானோட ஏஜ். ஓ, இதுதான் மாமியாருக்கு மருமகனுக்கு ஒரே ஏஜ். ஆனா இவரு இந்த அம்மாவுக்கு வந்து 15-16 வயசு கம்மி. ஆமா, இப்ப என்ன ஹைலைட்னா, சொத்து காளிமுத்துக்கிட்ட இருந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்ணுக்கு வாங்கின யாரு கயல்வெளி பேர்ல வாங்கின காம்ப்ளெக்ஸையும் தென்னந்தொப்பையும் கல்யாணம் பண்ணி இவர் பேருக்கு மாத்திக்கிட்டார். ஓ, இப்ப இவர் பேர்ல தான் இருக்குது, வருமானங்கள்லாம் இவருக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் சொல்லுங்க. நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வந்தவங்கன்ட்ட
பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுத்துட்டு சொத்தையும் கொடுத்துட்டு போ, பொண்ணையும் கொடுத்துட்டு போன்னு வாங்கி வச்சுக்கிட்டீங்கிற மாதிரி உங்களுக்கு அந்தந்த தேவை அந்தந்த சமயத்தில் முதல்ல நாளைக்கு ஒரு திரைத்துறையில் இருந்தப்போ ஒரு நடிகை, உங்களுக்கு பிரபல நடிகை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நாளைக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு கூட உறவில் இருக்கிறதுக்கோ தேவைப்பட்டுச்சு. உடனே நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு கொள்கை ரீதியாக போகிறப்ப நடிகையை தவிர்த்துட்டு இலங்கை தமிழர்களுக்காக போராடுறோங்கிறப்ப ஒரு ஈழத்தமிழ் பெண்ணுக்கு நாளைக்கு மறுவாழ்வு கொடுக்குறேன்னு அதை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு பண்ணீங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ நல்ல நேரம் ஓண்டந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. எங்கேயா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ நேரத்துக்கு இந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு. நாளைக்கு மாட்டிக்கிட்டு இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ ஊரில் இருக்க இதெல்லாம் இது மாதிரி தெரியாத பெண்கள் பல பேருங்கிறாங்க. விஜயலட்சுமி அடையாளப்படுத்த முடியாத விஜயலட்சுமிகள் பல பேருங்கிறப்ப நாளைக்கு ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஒரு பாலியல் வழக்கில் நாளைக்கு காவல்துறை டைட் பண்ணுறது உனக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இதை கொண்டாந்து அரசியல் விமர்சனங்களோட சேர்க்கிறேன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் இப்போ என்ன ஞானசேகரன் திமுகவுக்கு உடந்தையாக இருந்தார், இல்லை உதவியாக இருந்தார், இல்லை அமைச்சர்கள்ட்ட நெருக்கமாக இருந்தான்னு அவரை என்ன தப்பிக்க விட்டாங்களா? கிடையாது. அவரை கைது பண்ணிட்டாங்க. அதற்கு அப்பாற்பட்டு பாலியல் வழக்கில் மட்டும் இல்லாமல் அந்த 17 திருட்டு வழக்கில் இருந்ததையும் நாளைக்கு பொருட்களை மீட்டு திரும்பி நாளைக்கு வழக்கு பதிவு பண்ணி திரும்பி பர்மனெண்ட்டாக ஜெயிலில் போட்டாங்க. என்ன ஆச்சு பண்ணால் கவர்மெண்ட் அவருக்கு என்ன ஃபேவரிசம் பண்ணிச்சு? பொள்ளாச்சி வழக்கில் ஏன் நீங்கள் கைது பண்ணலை, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நீ எடப்பாடி பழனிசாமியை கேட்கணும். நாளைக்கு நீ திமுகவை கேட்குற அப்படின்னாலுமே அதில் பிரச்சனை என்னன்னா பிரைமரியாக உனக்கு கம்ப்ளைண்ட் தேவை. நீங்கள் அதிமுகவில் ரொம்ப தெளிவாக ஒரு வேலை பார்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகரோட பையன் பேர் அடிபட்டோன்னே 2 பெண்கள் புகார் கொடுத்துக்க வந்தாங்க. அவங்க தான் அந்த வீடியோ அந்த அண்ணாப்பா ப்ளீஸ்ண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு அந்த பெல்ட்டில் அடித்தது அந்த வீடியோ இது பண்ணது 2 பொண்ணுங்க தான் வெளில வந்துச்சு. இவங்க அழகாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோ, பேர், டீட்டெயில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. சட்டப்படி அதை செய்யக்கூடாது. ஆமாம், அவங்க பாலியல் வன்புணருக்கு ஆள்படுத்தப்பட்டவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்கிறப்ப நாளைக்கு அந்த பொண்ணுங்களோட லைஃபையே நாளைக்கு எங்கேயும் கல்யாணம் பண்ண முடியாமல் வேற எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன இடத்துல கைது செய்யப்பட்டவன் எல்லாமே ஜெயராமனுடைய மகனுடைய நெருக்கமான நண்பர்கள், அதிமுக உறுப்பினர்களாக இருக்கிறவன், ஓசியில் ஒயின் ஷாப் நடத்துகிறவன் எல்லாம் நாளைக்கு அதிமுக வளையத்துக்குள்ளே இருந்தப்போ இந்த ஒரு கைது பண்ணப்பட்ட ஒரு பையனோட மொபைல் ஃபோனில் 200 பெண்களோட இந்த மாதிரி மிரட்டல் வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன இடத்துல நாளைக்கு புகார்தாரர்கள்ங்கிறது பிரைமரி. என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கலாம், உண்மைகள் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு புகார்தாரருங்கிறது மெயினாக வேணுங்கிறப்ப அந்த 2 பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் வெளில வந்தோன்னா இப்போ எந்த பொண்ணு இனிமேட்டு நாளைக்கு புகார் கொடுக்க வந்தாலும் அவங்களுடைய விஷயங்கள் முகங்கள் வெளியில் தெரியுங்கிற பயத்தை அரசாங்கம் அன்னைக்கு உருவாக்கிருச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது தெரிஞ்சோன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே ஒரு இடத்துல நம்ம ஒரு தடவை அசிங்கப்பட்டதோட போதும், நம்ம போய் பொது ஊடகங்கள்லையோ பொது இடத்துலையோ அசிங்கப்பட வேணான்னு அவங்கவுங்க வாங்கினதுக்கு அப்புறம் வேற எப்படி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்? இது ஏதாவது எந்த கேஸை கொண்டு போய் எதோட சேர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ உன்னையும் நாளைக்கு நீ அந்த தராதரத்தில் வச்சுக்கிறேங்கிறத தான் நம்ம சீமானை பார்த்து கேட்க வேண்டியது. எனக்கு இன்னொரு கேள்வினா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு கட்சியோட தலைவராக வந்திருக்காரு, வளர்ந்து வந்துருக்காரு, கிட்டத்தட்ட 8% வாக்கு இருக்கு. அப்படிங்கும்போது எதுக்கு விஜயலட்சுமி தொடர்ச்சியா பின்தொடரணும்? அவாய்ட் பண்ணி விட்டுருக்கலாம், இன்னும் ஒரு சென்டிமெண்ட் கொடுத்து முடிச்சிருக்கலாம். அவங்க எதிர்பார்க்கறது அதான், அப்படியே முடிச்சிருக்கலாம். ஏன் அப்ப இவ்வளவு காசு இல்லையா, நீ என்ன பிச்சை எடுக்கிறியா, நீ ஊர்ல இருக்க நாடகம் நடத்துற மாதிரி இல்ல, அந்த அம்மா ஒரு வேலை ஒம்பளுக்கிறது அதனால கூட இருக்கலாம். நீ என்கிட்ட ரொம்ப யோகிதமா பாவப்பட்டவன் நடிச்சுட்டு நீ எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ற, நீ மட்டும் நல்லா இருக்கிற, நான் மட்டும் எங்க அக்காவை பேஷண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நான் ஏன் ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு திரியணுங்கிற கோவமா கூட இருக்கலாம். இவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. எதனால அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, எனக்கிட்ட ஒரு சில பேர் சொன்னது, இந்த அம்மா வந்து பணம் வாங்கிட்டு போனாலும் திரும்பி நாளைக்கு திரும்பி பிரச்சனை பண்ணி திரும்பி பணம் கொடுந்துச்சுன்னா இது நாளைக்கு திரும்பி இதுகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இவளுக்கு பயப்பட்டா இவ இன்னும் எகிரி அடிப்பா அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய ஃபேக்டா இருக்கு. அந்த அம்மா வந்து குடும்ப விஷயத்தில் இப்போ நம்மளே சொல்கிறோமே, இப்போ நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம், நம்ம டிவியில் வேலை செய்கிறோம், ஆனால் திடீர்னு ஒரு குடும்ப விஷயம் ஏதோ ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா டோட்டலாக நம்ம கவனம் அங்கே தான் இருக்கும். ஆமாம், இங்கே நீங்கள் பேசுகிறதும் என் காதில் கேட்காது, நான் என்ன பேசணுங்கிறதும் எனக்கு தோணாது. அது மாதிரி அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய அக்காவோட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் வரப்போ அந்த கவனம் இருக்கிறப்ப இவரை உழட்டி விட்டுறாங்க. அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிறப்ப கான்சன்ட்ரேஷன் இங்கிட்டு வந்துடுது. அவங்க செய்கிறது தப்பு தான், விஜயலட்சுமிக்கு நியாயம் பேசுறதுக்கு இல்லை, பட் நியாயம் கிடைக்கணும்ல. அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலனாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய தரப்பு கருத்தை நாளைக்கு நீதிமன்றமே ஏற்கிறப்ப அதை விசாரணைக்கு உட்படுத்துறப்ப நாளைக்கு அதற்குண்டான தண்டனை இவருக்கும் தவறு செய்தவருக்கும் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்குடைய பார்வையா நீதிமன்றம் பார்க்க. இல்ல வலது வந்து நிக்குதுல. இப்ப ஒரு கட்சியோட தலைவருக்கு இப்போ எவ்வளவு பெரிய அசிங்கம், என்னடா ஒரு கட்சி தலைவரே அதை நீங்க அது குடும்பம் நடத்துறப்பெல்லாம் யோசிச்சிருக்கணும். சும்மா அதை நீங்கள் குடும்பம் நடத்துகிறப்பெல்லாம் யோசிக்கணும். கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றிவிட்டு நாளைக்கு நீங்கள் பல தடவை அவங்க வீட்டில் அவங்க கொடுத்த வீடியோக்களில் நீங்கள் எவ்வளோ குடிச்சிருக்கிறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க, நான் மாமியை நல்லவன் இல்லை கேடு கிட்டவன் அப்படிங்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் இன்னொரு தடவை என்கிட்ட மாமங்கிட்ட டைலாக் பேச அப்படின்னா அந்த வீடியோ வெளில வந்ததுக்கப்புறமேலும் படத்துக்காக ஷூட் பண்ணிக்கிட்டாங்கிறீங்க. எதெல்லாம் படத்தை ஷூட் பண்ணுவீங்க?
நாளைக்கு கேக் வெட்டுறீங்க, பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, நாளைக்கு எல்லாமே அவங்க நாளைக்கு நீங்க கூட இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்களை பொது ஊடகங்களில் வெளியிடுறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் நிறைய கோர்ட்ல பர்சனலா பேசுனதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஓ அதுதான் வலுவா சிக்கிட்டாரு. அதனால அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, யாருன்னே தெரியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று, அவங்களுக்கு நாளைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய புகாருக்கு உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், நாளைக்கு உங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குதா இல்லை நாளைக்கு பலம் இருக்குதா, அதுக்கு உண்டான ஆய்வுகளுக்கு உட்படுத்துறதெல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற புகாரில் நீங்கள் இந்த இப்படி தாங்க என்னை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சா அந்த அப்பா கடிதம் அப்படி தான் எழுதிருக்குது. சும்மாவே இருக்க மாட்டான், சும்மா கூட தூக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் வேணான்னு சொன்னாலும் விட மாட்டான் அப்படின்லாம் எழுதிருக்குது. அதனால இதற்கு உண்டான இருக்கு கொடுத்துருக்காங்களே லிட்டர்னா எப்பப்ப நடந்துச்சு, எந்தெந்த தடவை பண்ணாங்க, எத்தனை தடவை கர்ப்பம் கலைச்சோம், எப்போ இந்தந்த ஹாஸ்பிட்டலில் கலைச்சோம், அதுக்கு உண்டான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கங்க. சேஃபா தான் இருக்குது உஷாரா, அதனால இவ்வளவு போல்டா பேசுது. அவங்க ஃபுல்லாவே எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. வெளியில மீடியாக்கள்ல ஒப்படைக்காத சில ஆடியோக்களும் ஒப்படைச்சிருக்காங்க. அது மாதிரி 9 முறை கருகலைப்பு பண்ணதுக்கு உண்டான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. 6-7 முறை தான் சொன்னாங்க, இல்ல 9 தடவை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல ஒருவேளை நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு 2-3 தடவை ஆயிருக்குமா. அதனால 9 முறை இது பண்ணாங்கங்கிறாங்க. மெயினா வந்து அதாவது இந்த டெலிவரி இது பண்ணது கூட அவங்க ஏமாத்தினாங்கிற பாயிண்ட்ல வரும். பட் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அவர் அந்த மாதவிடாய் சமயத்தில் என்ன விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தினது வந்து ரேப் கேஸே போடலாம். ஓ கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, செக்ஷனே இருக்குது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் நாளைக்கு ஒரு கணவரே நாளைக்கு கூட இருந்தாலும் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா புருஷனை தூக்கி உள்ள அந்த பீரியட்ஸ் டயத்தில் இல்லை சாதாரணமாகவே விருப்பம் இல்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் மேலே வழக்கு பதியப்படும். பார்க்குற புருஷன் பல பேர் அலர்ட் ஆகிக்க. இல்ல உண்மையிலே தப்பு நடந்து வருது, ஏதாவது யாராக இருந்தாலும் சரி, அது கட்டின மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் கட்டாயப்படுத்தி விருப்பம் இல்லாமல் நாளைக்கு பண்ணா அது நாளைக்கு சட்டப்படி குற்றம். அப்படிங்கிறப்ப இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க பண்ணப்ப அப்ப நாளைக்கு கல்யாணமும் பண்ணிக்காம நீங்க அவங்கள கூட இவ்வளவு தூரம் நீங்க பண்ணதுக்கு அது நியாயமா? அப்ப கட்டாயப்படுத்தி அவங்க கூட விருப்பம் இல்லாமல் இருந்தது கற்பழிப்புக்கு சமானம். அப்ப அந்த வழக்கு அவர் மேல் பதியப்படும். கண்டிப்பா ஒன்றரை சிக்கிட்டாரு திரு சீமான் அவர்கள். ரேபிஸ்ட் சீமான் அப்படிங்கிற பட்டத்தை கூடிய விரைவில் சீமான் அவர்கள் வாங்கிக் கொள்வார். இது கட்சி தலைவருக்கு அழகா எப்படி சார்? கண்டிப்பா நாளைக்கு இவருக்கு பயமே அதுதான். திடீர்னு திமுகவிட மண்டியிட நீங்க விஜயலட்சுமி போய் சீமான்ட சரண்டர் ஆகும்னு நீங்க யோசிக்கிறத விட இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இந்த வழக்கு துரிதப்படுத்தப்படும் போது சீமான் நாளைக்கு காலையிலேயே கூட திரும்பி நாளைக்கு திமுகவுக்கு சொம்படிக்கலாம், காலில் விழுவலாம், மன்னிச்சிருங்க ஐயா நாளைக்கு சரண்டர் ஆகலாம். நீங்க விஜயலட்சுமி சீமான்ட்டு சரண்டர் ஆவதை விட இவர் எப்ப நாளைக்கு டப்புன்னு மாறுவாருங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இவருக்கு நல்லா தெரியும், உள்ள ஜெயிலுக்கு போய் இந்த கேஸுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா இவரால் மேடை போட்டு பேச முடியாது, மக்களின் மத்தியில் இவருடைய பேர் கெட்டு போயிடும், இவர் ஊர் நியாயம் பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்கனவே உன்னால உருப்பிட முடியல, 8% ஓட்டுன்னு வேணா நாளைக்கு நீ புரோக்கரிசம் பண்றதுக்காக அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து மற்ற கட்சிகள்கிட்ட பேரம் பேசலாமே தவிர, ஆனால் உன்னால் ஒரு பதவியை அடைகிறதுக்கோ உன் கட்சியில இருக்கிறவன் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறது கூட துப்பு இல்லைங்கிறப்ப இதையும் மீறி நீ மக்கள்கிட்ட போய் அசிங்கப்பட்டு இந்த வழக்குக்கு அப்புறம் கன்விக்டானா நாளைக்கு எப்படி மக்கள் உன்னை ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக? நியாயமாக பார்த்தால் அதாவது சாட்டை துரைமுருகனின் ஆசை கூடிய விரைவில் நிறைவேறுங்கிற மாதிரி சீமான் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு இப்ப இருக்கிற நீலாங்கரை வீட்டுக்கு சாட்டை துரைமுருகன் பால் கச்சிருவாரு. புரியலையே, கட்சியை டேக் ஓவர் பண்ணிடுவாருன்னு இல்ல, நீலாங்கரை வீட்டுக்கு பால் கச்சிருவாரு. அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கட்சி ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் தன்னோட சொந்தமாக்கிக்குவார் அவர். அவர் கம்ப்ளீட்டா மட்டும்தானே இல்ல, அது எது அதாவது எங்க இருந்து நாளைக்கு சீமான் சாட்டை துரைமுருகனோட குணாதிசயம் நமக்கு என்னன்னு தெரியும். முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடைய அடையாளமாக இருந்த முத்துக்குமார் அவர்களோட மனைவியை தானே கட்டிருக்காங்க. கட்சியை அவர் எடுத்துக்கிட்டாரு, பொண்டாட்டி அவர் கட்டிக்கிட்டாரு. அது மாதிரி நாளைக்கு என்ன எதை கடத்தாலும் நாளைக்கு சுருட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஆள் சாட்டை துரைமுருகன். அதனால நாளைக்கு இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அப்பாடா இதுக்கு தாண்டா வெயிட் பண்ண அப்படின்னு இப்ப உண்மையிலே இந்த கட்சியில இருந்து வெளியேறுகள் அவ்வளவு பேரும் சீமான் பேரை எந்த அளவுக்கு சொல்றாங்களோ அதே பேர் சாட்டை துரைமுருகன் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப கட்சியில் மீண்டும் உள்ள வந்து சில பேர் அதாவது உண்மையிலேயே சூடு சொரண மாணவரம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளில எந்திரிச்சு போயிட்டான். இப்ப இல்லாம பரவாயில்லன்னு சில பேருக்கு உள்ள இருக்கான்ல, அவன் எல்லாமே சாட்டை துரைமுருகனையும் நாளைக்கு சீமானுக்கு அடுத்த ஒரு தலைவரா மதிக்கிறான். இப்ப இவரை ஏத்துக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் உள்ள பயணிக்கிறாங்கிறப்ப நாளைக்கு நீங்க கயல்வெளியை வச்சுலாம் நாளைக்கு இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அந்த ஆள் அழகா பிளான் பண்ணி அவன் வேலையே அதான், உன்னைய க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கட்சி எடுக்கிறது தாண்டா இவன் பிளான் அப்படின்னு இருக்கிறான். நாளைக்கு இந்த வழக்கு நான் தண்டிக்கப்படும் போது நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சாட்டை துரைமுருகன் பதவி ஏற்பார். அப்ப திரு சீமானவர்கள் சிக்கினதுல முதல்ல சந்தோஷப்படுறது சாட்டை துரை கண்டிப்பா இருக்கும். அவன் பின்னாடி இன்னும் விஜயலட்சுமியை கூட நாளைக்கு பேக் ஃபயர் ஆயிராமா, நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நாளைக்கு எல்லா வேலையும் பார்ப்பான். அதெல்லாம் அவன் உள்ளடி வேலையும் பார்ப்பாரு கண்டிப்பா. அவன் என்ன பெரிய ஏங்க
அவன் போன்ல இருந்து வெளில வந்துச்சுன்னு இவனும் சொல்லிக்கிறான், சீமானும் சொல்லிக்கிறாரு. அப்படி அந்த போனுக்குள்ளார நாளைக்கு உன் கட்சியவே நாராசப்படுத்துற அளவுக்கு இப்ப நான் வெளியில 68 ஆடியோ விட்டேன். டவுசர் ஆகி போயிட்டீங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது நாளைக்கு சொல்லுங்க, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றப்ப எல்லா பத்திரிகையாளர்கள் நீங்க கொண்டு கேட்டீங்க, சார் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றதுனால என்ன சார் பிரயோஜனம் இருக்கு, இதனால என்ன ஆக போகுது, இது நாளைக்கு உங்க விளம்பரத்துக்கு செய்றீங்களாங்கிறீங்களா? இப்ப யாரோடைய அழிவை நோக்கி அந்த ஆடியோக்கள் நாளைக்கு பயணிச்சு? நானே அந்த கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப இவ்வளவு ஆடியோ வந்திருக்கு, சீமான் பேசின அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காப்புல சாட்டை துரைமுருகன். அதை தாண்டி ஏன் அவர் கூட பயணிக்கணும்? ஏன்டா எப்படா நான் தான் பேசினேன், நீ ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும் சொன்னேன்ல, ஏன் கேட்க கூடாது? அது எனக்கு ஒரு சில இடங்கள்ல இருந்து அதை வெளியிட வேணாம்னு சொன்னதுனால நிறைய பேர் எல்லாமே என்ன தலைவா தீபாவளிக்கு தரேன்னா அதுக்கப்புறம் வெளியில விடுங்க ஏன் தரல அப்படின்னாங்க. உண்மையிலேயே சீமானோடைய ஒரு வீடியோ இருக்குது, கண்டென்ட் வீடியோ. அதை சாட்டை அது யாருன்னே தெரியல, கட்சியில நான் இது வரைக்கும் அந்த லேடியை பார்த்ததில்ல. அது எனக்கு உண்மையிலே என்னன்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இவங்களோட விஷயங்கள்ல இந்த ஆடியோக்கள்லயே இது பண்ணனால இவங்க திரும்பி ரைஸ் ஆகிறப்ப நாளைக்கு எனக்கும் சில பின்புலங்கள் வச்சுட்டு தாங்க நான் செய்ய முடியும். எடுத்தாங்க கவுத்தம்லாம் நம்ம செய்ய முடியாது. அது நேரம் வரும்போது கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி அவசியப்படுறப்ப அதை இறக்கணும். அது இறக்குனா கட்சி க்ளோஸ் முடிஞ்சு. ஏற்கனவே இப்ப ஐசியூல படுக்கப்பட்டாச்சு. நான் முதல்ல சொல்றது வெறும் வீடியோ ஆடியோவுக்கே முடிச்சு போச்சு. வீடியோலாம் பிளாட்டினுங்கிற மாதிரி போய் செய்வேன். நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச நான் 3.5 வருஷமா நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச 150 வீடியோக்கு இன்டர்வியூ மேலே கொடுத்துருப்பேன். எந்த வீடியோலையாச்சும் எந்த லைன்லையாச்சும் இந்த இடத்துல நீ போய் சொன்ன, இந்த இடத்துல நீ சொன்னியே, இது மாதிரி என்ன நடந்துச்சு, நீ என்னத்துக்கு அப்புறம் வெளியில பேசுறேன்னு எதை வேணாலும் நீங்க கோட் பண்ணுங்க, யார் வேணாலும் நான் பதில் சொல்றேன். எதனாலனா அது இது வரைக்கும் நான் எந்த பப்ளிக் ஃபோரத்துலயும் நான் பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததில்ல. சொன்னா ரிவீல் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதுவும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா வர வேண்டிய நேரத்துல வரும். ஆடியோ ரிலீஸ் ஓபனா சொல்லிட்டீங்க, கமல்ல கேட்பாங்க அண்ணே அந்த படம் எப்பனே வரும்னு கேட்பாங்க. அதான் சொல்றேன், நீங்க படம் கிளம்புறீங்க அப்புறம் இல்ல ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அண்ணே என்ன நீங்க கண்டிப்பாக வரும். அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது இப்ப அந்த போன்ல தான் இந்த வீடியோவும் வந்துச்சு. ஓஹோ, அப்ப நான் அந்த ஆள் அதை வச்சு கூட மிரட்டி இருக்கலாம்ல. இதுக்குதான் சொல்ல வந்தேன். இப்ப அந்த வீடியோ அந்த வீடியோ வச்சுதான் சாட்டை துரைமுருகன் சீமானை மிரட்டிட்டு இருந்திருக்கலாம். கண்டிப்பா நாளைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். இதுவும் இருக்குங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எல்லா விஷயமும் வச்சிருக்கான். நாளைக்கு வெளில போய் நம்மள ஏதாவது சொல்லிவிடுவான், இல்ல ஏதாவது காலி பண்ணிவிடுவான், இல்ல இன்னொன்னு இவனே கொண்டாந்து கூட கூட்டி கொண்டாந்து விட்டுட்டு இவனே கேமரா வச்சு எடுத்திருப்பான். அப்ப இவன் அந்த மாதிரி இடத்துல இவர் வச்சிருக்காருங்கிறப்ப அவனை என்ன மாதிரியான விஷயம் லெவல்ல வச்சு இவனுக்காக வருண்குமார் IPS உடைய வக்கீல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புறாரு. இவரு கொண்டு போய் இவர் ரிசீவ் பண்ண வக்கீல் நோட்டீஸை இவர் கட்சியில இருக்க தலைமை வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புன்னு கேட்கதான், அவர் என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது, அந்த சாட்டை துரைமுருகன் சொன்னதை வச்சு நான் பேசிவிட்டேன், எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனை இருக்கு, நான் ஏன் அதை பண்ண போறேன், இதுதான் உண்மை அப்படிங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மட்டும் டைப் பண்ணி அமுச்சு விட்டாரு. நாளைக்கு ஊடகத்துல வரப்போ ஐயோ இது என்னடா நாளைக்கு இந்த ஆள் இப்படி போய் நம்மளே போட்டு விட்டான் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சீமானை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சீமான் என்ன பண்றாரு, இந்த வக்கீலை என்கிட்ட கேட்கவே இல்லை, இவனா ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டான்னு உடனே அவர் கட்சியை விட்டு நிற்கிறாரு. எந்த அளவுக்கு இவனுக்கு பயப்படுறாருங்கிறதுக்கு பாத்துக்கங்கிறேன். அதாவது ரிப்ளை அனுப்ப சொல்றதே இவர் தாங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, வருண்குமார் IPS தனிப்பட்ட முறையில் லெட்டர் கொடுத்து எப்பா நான் எதுவும் செய்யலை, இவன் தான் சொன்னா, ஏதோ ஒரு IPS ஆஃபீஸர் சொன்னான்னு சாட்டை துரைமுருகன் சொன்னதை வச்சுதான் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு போட்டாங்க. அப்ப கவனம் இவன் மேல திரும்பினா நம்மளை விட்டுருவாரு, நம்ம சமரசம் ஆயிடலான்னு இவனை தனியா கை காட்டிட்டு இவர் ஒதுங்க பார்த்தாரு. அது பொது ஊடகத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. வந்ததுக்கு அப்புறம் இவன் கேள்வி கேட்பானேன்னு சொல்லிட்டு இவனுக்காக வக்கீலுக்காக கொடுத்துட்டாரு. ஐயோ, அப்ப எந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் மேல ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சீமானுக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த விஷயங்கள் இருக்குல்ல சார், ஆடியோ ரிலீஸ் பண்ணப்போ எல்லாரும் கேட்டாங்க இதனால என்ன ஆயிரப்போகுது, நீங்க சும்மா நாளைக்கு டெய்லி ஆடியோ CD கடை வச்சிருக்கீங்களா, எல்லா பேரும் நாளைக்கு எனக்கிட்ட ஏன்னா பிட்டு படம் பர்மா பசார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி என்னை ஆக்கிட்டாங்க. கீழே கமெண்ட்லாம் தலைவா ஓவியா வீடியோ இருந்தா போடு, தலைவா லேட்டஸ்டா ஏதாவது வீடியோ வந்திருந்தா போடு அப்படிங்கிறாங்க. நானா நீங்க என்னதான் கிண்டல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எங்க நாளைக்கு நோகம் அப்படின்னு எனக்கு தெரியும். இல்ல அதுதான் சொல்றேன், எங்க போடணும்னு தெரியும் போட்டேன். இப்ப சரி காளியம்மாள் வெளியில போறதுக்கு காரணம் என்ன, அந்த பிசுறு ஆடியோ தானே. ஆமா ஆமா, அந்த ஆடியோ யாரு போட்டது? நீங்க அதே மாதிரி நாளைக்கு இந்த நித்யானந்தா விஷயத்துல சூப்பர் ஃபிகரா வச்சிருக்கான், கூட வெறும் பாரின் ஃபிகரா வச்சிருக்கான், எல்லாம் செம்ம ஃபிகரா வச்சிருக்கான், தீவு வச்சிருக்கிறது, நகை போட்டிருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல, அழகழகா புள்ள வச்சிருக்கான்னு பேசுனதுக்கு அப்புறம் தானே உங்களை கட்சியில இருக்க பொம்பளைங்களே 4 அடி ஒன்றை தள்ளி நிக்க ஆரம்பிச்சுது. நாளைக்கு எந்த ஆடியோனால என்ன சரிவு ஏற்படலை சொல்லுங்க. நாளைக்கு இதே நான் கேட்கறது இவ்வளோ விஷயத்தையும் இவன் ஏன் வச்சிருந்தான் அவங்க போன்ல, நீ துப்பு இருக்குதா? கட்சி தலைவனுடைய தன்னை அந்தரங்கள் வீடியோக்கள்லாம் நீ எப்படி வச்சுக்க முடியும்? அதை விடுங்க. இடுமாவனம் கார்த்தியும் மோனிசாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமாவது, காதலிக்கிறான், இவன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏமாத்துறான், அதெல்லாம் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறது இவன் போன்ல ஏன் இருக்குது? இவங்க அதாவது நான் யார்கிட்டையும் இவன் போன்ல இருந்து எதான் எடுத்துச்சு என் சோர்ஸ் இதுதான் நான் சொல்லலை.
இவங்களே வெளியில சொல்லிக்கிறாங்க, என் போன்ல இருந்து தான் எடுத்தாங்க, நாளைக்கு சீமான் சொல்லிக்கிறாரு, சாட்டை துறைமுக சொல்லிக்கிறாங்கல்ல, அப்படி ஆமாங்கிற பட்சத்துல வச்சா கூட இதெல்லாம் நீ ஏன்டா வேணா வச்சிருந்தேன்னு கேட்கறதுக்கு அவனுக்கா துப்பு இருக்குதா? நீங்க உன் கட்சியவே நாராசப்படுத்திக்கிட்டோம் அந்த ஆடியோ வச்சு. இப்ப அதை ஒருத்தன் கையில வச்சிருக்கான் அப்படின்னா உன்னை ஆட்டி பார்க்க முடியாதா? 3 தடவை இது வரைக்கும் கட்சியை விட்டு அவனை நீக்கியிருக்க, 3 தடவையும் திரும்பி சேர்த்திருக்க, ஒரு தடவை திரும்பி சேர்க்கறப்பையும் அவனுக்கு அதை விட அதிகமான பதவி தான் கொடுத்துருக்க. ஏன் அவனுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேணாம் அப்படின்னு சொன்னவங்கள திரும்பி நாளைக்கு போனவர்கள் போகட்டும், வந்தா வணக்கம், போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்றவரு ஏன் சாட்டை துரைமுருகனுக்கு நன்றி வணக்கம் சொல்வதற்கு சீமானால் முடியவில்லை அப்படின்னா சாட்டை அவர்கள் நன்றி வணக்கம்னு சீமான் சொல்லிடுவாரு. அவ்வளவுதான், அந்த பயம்தான். நாளைக்கு நீ பொண்ணும்பா போதும், 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஏதாச்சும் ரிட்டையர் ஆயிட்டா, நீ போய் வீட்டுல படுத்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணியை நல்லா நண்டு சூப்பு வச்சு கொடுக்க சொல்லி கடல் பக்கத்துல இருக்கிறா அப்படியே அங்கேயே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாரு. கண்டிப்பாக நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, அவனோட ஏமே சீமானை காலி பண்ணிட்டு அந்த இடத்த அவன் பொசிஷன் எடுக்கணுங்கிறது தான். அது நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியா வரப்ப கண்டிப்பாக அவன் கையில போய் கட்சி மாட்டி அதற்கான நேரம் காலம் வந்து விட்டது. ஆமா, இதுக்கு மேல கேஸ் நெருங்கிருச்சு, திரும்பி நீங்க கண்ணிக்கிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷன் வரைக்கும். திமுக அதுக்குள்ள அவன் ஜூஸை புரிஞ்சிடும். கண்டிப்பா சார், நிறைய விஷயம் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.